ஆமாம், ஆக்சுவலி அது முதலே தெரியுது தான் போல். ஸோ நம்ம வந்து நேற்று ஃபிலிம்ஸ் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து என்னென்னா நிறைய பேர் queries கேட்டிருந்தாங்க, மெசேஜ் போட்டிருந்தாங்க. சார் அந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இப்போ மெயின்ஸ் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா, ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இது ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ நேற்றுலேருந்து அந்த ரெக்வஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்னென்னா எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இந்த பேப்பருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே இந்த மெயின்ஸை பொறுத்தளவு என்னென்னா ஆப்ஷனல் எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ O² + C² அப்படிங்கிறதான் உங்களோட ரேங்கை டிட்டர்மைன் பண்ணணும்னு அடிக்கடி சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நம்ம வந்து அது ஒரு ஃபார்முலாவே சொல்லுவோம். O² + C² = சிங்கிள் டிஜிட் ரேங்க். அதாவது ஆப்ஷனல் பேப்பர் 1, ஆப்ஷனல் பேப்பர் 2, எத்திக்ஸ், எஸ்ஏ. சரிங்களா? ஆப்ஷனல் கூட என்னென்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா டிஃபைன்டு சிலபஸ் இருக்குது, ஒரு க்ளோஸ்டு இது இருக்குது, ஸ்பியர் இருக்குது. ஒரு க்ளோஸ்டு ஸ்பியர் இருக்குனால நம்ம வந்து ஆப்ஷனல் கூட ஓரளவுக்கு கரெக்டாக பிளான் பண்ண பேலன்ஸ் பண்ண முடியும். பட் எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ எப்படின்னா பயங்கர ஓப்பன் எண்டடான ஒரு பேப்பர். நம்ம எஸ்ஏ பற்றி இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போடுவோம். பட் இப்போ எத்திக்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எத்திக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்ன தான் சிலபஸ் இருந்தாலும் கொஸ்டின்ஸும் அவங்க கொடுக்குற அந்த கொட்டேஷன்ஸ், தியரி, இல்லை கேஸ் ஸ்டடீஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஓப்பன் எண்டடாக இருக்குது. எங்கேருந்து என்ன வேணால் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. பட் ஸ்டில் அது வந்து ஓப்பன் எண்டடாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கரெக்டான அப்ரோச் ஃபாலோ பண்ணோன்னா அதை அழகாகவே ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் நிறைய டாப்பர்ஸ் ஸ்கோர்ஸ் எடுத்து பாருங்கள். இந்த வருஷம், போன வருஷம், பழைய 2-3 வருஷம் முன்னாடி எல்லாமே எடுத்து பாருங்களேன். அவங்களோட அந்த ரேங்க் எங்கே வேரியேஷன், அந்த ஸ்கோர் வேரியேஷன் கிடச்சிருக்குன்னா அதிகமாக எத்திக்ஸோ ஆப்ஷனலோ இல்லை எஸ்ஏவோ தான் கிடச்சிருக்கும். அண்ட் எத்திக்ஸ் வந்து இன்னும் பயங்கர ஒரு வேரியேஷன் கொடுக்கும். ஏன்னா எத்திக்ஸ் வந்து பயங்கர ஒரு ஓப்பன் எண்டட் பேப்பர். எத்திக்ஸை பொறுத்தளவில் ஒரு 125 அப்படின்றது டீசெண்டான ஸ்கோர். அண்ட் 130, 135, 140 எல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பர் ஸ்கோர். அண்ட் டெஃபினட்டாக உங்களோட ரேங்க் அப்படிங்கிறது எங்கேயோ போயிடும். சரிங்களா? அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே பாஸ்ட்டில் வந்து 125, 127 அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. அண்ட் வெரி ஃபியூ கேண்டிடேட்ஸ் 130 தாண்டி இருக்காங்க. சரிங்களா? ஸோ எத்திக்ஸில் வந்து 120க்கு மேலே எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒன்றும் டஃப் கிடையாது. கொஞ்சம் ப்ராப்பர் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போது கம்மிங் டு த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 5 தம் ரூல்ஸ் நான் சொல்கிறேன். இந்த 5 தம் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எத்திக்ஸில் டேம் ஷோர் 140 அசால்ட்டாக தாண்டலாம் அப்படின்னு நான் டெஃபினட்டாக என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். அந்த 5 தம் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த வெரி ஃபர்ஸ்ட் தம் ரூல் எத்திக்கல் நாலேஜ் வெர்சஸ் எத்திக்கல் கம்பீட்டன்சி. அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எத்திக்ஸுக்கு வந்து லெக்சிகான் படித்தா போதும், இல்லை சுப்பாராவ் படித்தா போதும், இல்லை மார்க்கெட்டில் நிறைய டைட்டில்ஸ், நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நம்ம இன்ஸ்டிடியூட் புக் இருக்குது, ஸோ இந்த புக்கு படித்தா வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த புக்கு படித்தா, இல்லை இந்த டெஃபினிஷன் படித்தா, இல்லை இந்த கிளாசரி படித்தா நீங்கள் மார்க் வாங்க முடியாது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பியூர்லி உங்கள் நாலேஜ் மட்டும் கிடையாது, த கோர் கம்பீட்டன்சி. அதாவது இந்த எத்திக்கல் பிரின்சிபல்ஸ், இந்த எத்திக்கல் ஃபிலாசபியை எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு அப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். சரியான நேரத்தில் சரியான இடத்துல நம்ம படித்த எத்திக்கல் ஃபிலாசபிக்கல் திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் நம்மளோட மார்க்காக அதை ஃபெச் பண்ணி வெளியில் கொண்டு வர முடியும். ஆனால் அது இல்லாமல் சும்மா காந்தியன் ஃபிலாசபி தெரியும், புத்திஸ்ட் ஃபிலாசபி தெரியும், இல்லை ரூசோ தெரியும், வால்டர் தெரியும் அப்படின்றது இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ அந்த கம்பீட்டன்சி வளர்த்துக்கணும். ஸோ இந்த கம்பீட்டன்சி வளர்த்துக்கணும் அப்படின்ற இடத்துல நான் சில விஷயங்கள் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம உள்ளூர ஒரு விஷயத்தை உள்வாங்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தட் இஸ் கால்ட் இன்டர்னலைசேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் வந்து வெறும் டெஃபினிஷன் அப்படின்னு படிக்காமல் அதை
இன்டர்னலைஸ் பண்ணணும். அதை நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான இடத்துல உங்களால் கரெக்டாக அதை கொண்டு வர முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் எப்போவுமே இந்த எத்திக்ஸ் பேப்பரை பொறுத்தளவில் ஒரு விஷயம் சொல்லுவேன். சோஷியாலஜி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனலாக வச்சுருக்கிறவங்களுக்கு எத்திக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே எத்திக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எப்படின்னா சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபிலாசபியை சென்ட்ரலைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட் கோகுல் அவர் என்ன சொல்லாருன்னு கேளுங்க. இந்த எஸ்ஏ எத்திக்ஸ் ஆப்ஷனல் 3 தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன். பிகாஸ் எனக்கு தெரியும் இஃப் சம்திங் இஸ் ஹஸ் டு சேஞ்ச் ஃப்ரம் அதர் அஸ்பிரன்ஸ்னா அது ஒன்று தான். அந்த 3ல் நம்ம மார்க் எடுத்தால் தான் நமக்கு வந்து ரேங்க் வரும் அப்படிங்கிறது. ஜிஎஸ்ல மோரலஸ் எவ்ரி ஒன் கெட்ஸ் த ஆவரேஜ் மார்க்ஸ் வந்துடும். ஆமாம், பிகாஸ் இன்ஃபேக்ட் இதுதான் நம்மளும் அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். O square plus E square is equal to single digit rank. ஆப்ஷனல் பேப்பர் 1, ஆப்ஷனல் பேப்பர் 2 அண்ட் எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ் இல்லைங்களா? ஏன்னா அதுதான் வந்து உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும் மற்ற உங்களோட ஸ்கோரில் இருந்தால். ரைட், ஃபைன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எத்திக்ஸ் ஆப்ஷனல் எஸ்ஏ அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியல் ரோல். அண்ட் நீங்கள் பிஎஸ்ஐஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஆப்ஷனலாக எடுத்ததுனால நீங்கள் எத்திக்ஸ் நல்லாவே பண்ணியிருக்க முடியும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் நீங்கள் அதை எக்ஸாம் ஹாலில் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஆப்ஷன் எடுத்ததுனால எத்திக்ஸ் பேப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆமாம், ஆக்சுவலி அது முதலே தெரியுது தான். பொலிட்டிக்கல் சயின்ஸும் நிறைய ஓவர்லாப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் GS2 ஃபுல்லாமே ஓவர்லாப் இருக்கும். எஸ்ஏவும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திங்கர்ஸோட இது போட்டு எழுதுறதுக்கு. அட் சேம் டைம் எத்திக்ஸ்லையும் நம்மளுக்கு அந்த ஒரு டாப்பிக்கே இருக்குது. திங்கர்ஸ்னு ஒரு சிலபஸில் ஒரு மாரல் ஃபிலாசபர்ஸ் திங்கர்ஸ்னு இருக்குது. ஸோ அது அப்படியே நம்மளுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது. ஸோ அது பர்டிகுலர்லி இந்த இயர் மெயின்ஸில் வந்து எத்திக்ஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறையவே கோட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் தான் இருந்துச்சு. அது அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், ஓகே நம்ம ஆப்ஷனல் நாலேஜ் தான் நிறைய இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதில். பிகாஸ் எத்திக்ஸில் வந்து அதை பர்டிகுலர் ஃபோக்கஸ் பண்ணி யாரும் படிக்க மாட்டோம். ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஆப்ஷனல் எனக்கு. ஃபைன். ஸோ இப்போ இந்த கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரே என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் பிஎஸ்ஆர் ஆப்ஷன் எடுத்தனால எனக்கு எத்திக்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவே நல்லாவே ஹேண்டில் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ த பாயிண்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபிலாசபி அது பிஎஸ்ஐஆராக இருந்தாலும் சரி இல்லை சோஷியாலஜியாக இருந்தாலும் சரி, டு அன் எக்ஸ்டென்ட் ஆந்த்ரோபாலஜிலையும் கொஞ்சம் அந்த சோஷியாலஜி கண்டென்ட் ஃபுல்லாகவே வரும். இந்த ஆப்ஷன், இந்த 3 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பப்பேட் ஆல்சோ, ரைட்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்திக்ஸுக்கு தேவையான அந்த ஃபிலாசபிக்கல் பேஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் அழகாகவே நமக்கு கொடுத்துரும். சரிங்களா? பட் ஆனால் இந்த ஆப்ஷனல் படித்தாலுமே அதை நம்ம கரெக்டாக உள்வாங்கி கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ண தெரியுதாங்கிறதா இங்கே விஷயமே. ஆனால் அது தெரியலை அப்படின்னா நம்மளால் அது மார்க்காக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். போன வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்டே ஒருத்தர் சோஷியாலஜி ஆப்ஷனல், அவர் வந்து எத்திக்ஸில் வந்து ஒரு ஆன்சருக்கு ஒரு இது யூஸ் பண்ணலை அப்படின்னு நான் அப்புறமா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது தெரிஞ்சது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் எத்திக்ஸில் வந்து கேஸ் ஸ்டடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு டாக்டர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணார், ஒரு வேக்சின் ரிலேட்டட் ரிசர்ச்சு. அந்த ட்ரக் கம்பெனி வந்து அந்த சயின்டிஸ்ட் மேலே ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. அப்போது வந்து அதில் ட்ரக் எத்திக்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேஸ் ஸ்டடியில். அப்போ அவர்கிட்ட எக்ஸாம் முடிச்சுட்டு கேட்டேன், நீங்கள் சோஷியாலஜி ஆப்ஷனல் படிச்சிருக்கீங்க, இப்போது இந்த ட்ரக் எத்திக்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்களை இந்த சோஷியாலஜியோட லிங்க் பண்ணி சில கீவேர்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக சில ஃபிலாசபிக்கல் திங்ஸ் அங்கே கொண்டு வந்தீங்களா, யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவர் வந்து, அது என்ன சார், எப்படி சார் சோஷியாலஜியை வந்து ட்ரக்கில் கொண்டு வர முடியும்? அவர் என்கிட்ட கேட்டார், அது எப்படி சார் சோஷியாலஜியை ட்ரக்கில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க, சோஷியாலஜியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. சயின்ஸ் அண்ட் சோஷியாலஜின் சோஷியல் சேஞ்ச், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சேஞ்சுன்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் ஆர்கே மெர்டன் என்ன சொல்லியிருப்பார்னாக்கா, ஒரு 4 எத்தோஸ் ஆஃப் சயின்ஸ்ன்னு சொல்லியிருப்பார். கம்யூனிசம், டிஸ்இன்ட்ரெஸ்டட்னஸ், ஆர்கனைஸ்டு செப்டிசிசம், யூனிவர்சாலிசம், ஒரு 4 விஷயம் சொல்லியிருப்பார். நம்ம இதை வந்து அந்த கேஸ் ஸ்டடியில் லாஸ்ட் பேராகிராஃபில் எல்லாமே நம்ம அந்த ஒரு சப்டிவிஷனுக்கான ஆன்சர், ஆப்ஷன்ஸ், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, as rightly said by R.K. Merton, a scientific researcher, a scientist must essentially adhere to these 4 ethos of science அப்படின்னு போட்டு இந்த 4 இதையும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக மற்றவங்களுக்கு கொடுக்குற மார்க்கோட ஒரு 2-3 மார்க் எக்ஸ்ட்ரா தாங்க வரும். இது தாங்க வேல்யூ அடிஷன், இது நீங்கள் பண்ணினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், ஐயோ சார், இது எனக்கு தெரியும் சார், ஆனால் நான் இது இந்த கேஸ் ஸ்டடியில் போடணும்னு எனக்கு ஐடியாவே வரல சார், தோணவே இல்லை சார். ஐயோ போட்டிருக்கலாம் சார், ஆமாம் சார், நல்ல கான்செப்ட் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
ஆக்சுவலாக அவர் இன்டர்வியூ ஃபைனல் குவாலிஃபை ஆகலை, இன்டர்வியூ போனார் பட் ஃபைனல் லிஸ்ட்டில் வரல, பட் டெஃபினட்டாக வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் த பாயிண்ட் இஸ், நம்ம சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆப்ஷனல், ஃபிலாசபி படிச்சிருந்தாலும் கூட அதை கரெக்டான இடத்துல அதை கரெக்டாக உட்காந்து ஃபிட் பண்ண வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தாட் ப்ராசஸ். அகெயின் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுமே என்னென்னா நான் தாட் ப்ராசஸ்ன்னு தான் சொல்லுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தாட் ப்ராசஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அந்த தாட் ப்ராசஸ் எப்படி வரும்னா, நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்னென்னா, அவருக்கு தெரியும் சோஷியாலஜி ஆப்ஷனல் படிச்சிருக்காரு, இப்படி ஒரு ஃபிலாசபி இருக்குன்னு தெரியும், அதை கரெக்டாக இந்த இடத்துல இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டு அழகாக எழுதணுன்றது அவருக்கு வரல, இல்லை அந்த நேரத்தில் எக்ஸாம் ஹாலில் தோணலை, இல்லை அவரை வந்து அதை யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறதான் இங்கே பாயிண்ட். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஏன் இந்த வருஷம் இப்போ இந்த மெயின்ஸ் 2024 ஃபைனல் ரிசல்ட்லேயே 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்கில் மெரிட் லிஸ்ட்டை ரேங்க் வராமல் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு எனக்கு தெரியும். சரிங்களா? ஒரு மார்க்குமே இங்கே ரொம்ப பயங்கர சிக்னிஃபிகண்ட். சும்மா 1 மார்க் தானே லைட்டராக எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த கம்பீட்டன்சி டெவலப் பண்ணணும். கரெக்டான இடத்துல கரெக்டான எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபிட் பண்ணி இது பண்ணுறதுல அந்த கம்பீட்டன்சி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதை டெவலப் பண்ணி அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம மைண்டை டியூன் பண்ணோன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ், நம்ம காம்படிட்டிவ் எட்ஜ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ த ஃபஸ்ட்டு தம்ப் ரூல் என்னென்னா, டெவலப் யுவர் எத்திக்கல் கம்பீட்டன்சி. ஸோ எத்திக்கல் நாலேஜை விட எத்திக்கல் கம்பீட்டன்சிங்கிறது இன்னும் பயங்கர சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் தம்ப் ரூல். தென் செகண்ட் தம்ப் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில டாபிக்ஸை நிறைய பேர் இக்னோரே பண்ணிடுறாங்க. எத்திக்ஸில் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. எத்திக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இப்போ அந்த டாப்பிக்கு நிறைய பேர் என்ன செய்திக்கு என்னத்தை படிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க, இல்லை இது அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் இல்லைன்னு நினைக்கிறாங்க, இல்லை அதுக்கான பேசிக் தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் இல்லாமையும் போயிடுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. சரிங்களா? அண்ட் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னன்னா இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை விட்டுறாங்க, அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக வெயிட்டேஜ் கொடுக்கறதில்ல. ஆனால் இதுவும் இம்பார்ட்டண்ட். அதாவது செகண்ட் தம்ப் ரூல், சிலபஸில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸ், அதாவது சிலபஸில் இருக்கிற ஒரு வேர்டுக்கும் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனோம். ரைட்? தென் இந்த சிலபஸோடு சேர்த்து செகண்ட் ஏஆர்சியில் எஸ்பெஷலி த 4th ரிப்போர்ட் எத்திக்ஸ் இன் கவர்னன்ஸ், அந்த காந்தி ஃபோட்டோ போட்டு ஒரு புக் இருக்கும், அந்த புக்கையும் சிலபஸோடு சேர்த்து ப்ளஸ் இந்த குட்டி குட்டி டாபிக்ஸ், சின்ன வேர்டிங்ஸ் எல்லாம் கூட நம்ம ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகணும். இது வந்து செகண்ட் தம்ப் ரூல். ஸோ த செகண்ட் தம்ப் ரூல் இஸ் ப்ராப்பர் ஹோம்ஒர்க்கிங் ஆஃப் சிலபஸ். And you should not ignore anything that is mentioned in the syllabus. இது எதுக்கு நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2022 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் வந்து எத்திக்ஸ் ஆஃப் வார் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ எத்திக்ஸ் ஆஃப் வார் எல்லோரும் ஜென்ரலாக ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. எல்லாருமே ஜென்ரலாக சில பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த பாயிண்ட்ஸ் தப்புன்னு சொல்ல முடியாது, பார்ஷியலி கரெக்டு, இல்லை பார்ஷியலி இதை விட்டுட்டாங்க அதை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் எல்லோரும் ஜெனரிக்காக சில பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. பட் இதையெல்லாம் தாண்டி அந்த ஆன்சரில் சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடாக என்னென்னா, ஃப்ரம் அன் ஐடியலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் அ ரியலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ், வார் இஸ் ஸோ அண்ட் ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு 2 lines, ரொம்ப இல்லை பெரிய பேராகிராஃபில் ஒரு 2-3 லைன் எழுதணும். ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வருஷம் அந்த எத்திக்ஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் நடந்தது, 2022 செப்டம்பரில். அதே இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துவில் வந்து மார்ச் 2022 ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது, அந்த ஜெனீவா கன்வென்ஷன்ஸ் அண்ட் வார் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நம்ம கீவேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பேசிக் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகணும், ப்ளஸ் கரண்ட் அஃபேரில் இருக்கிற விஷயங்களையும் நம்ம லிங்க் பண்ணிக்கணும். நீங்கள் சும்மா பேசிக்காக ஒரு வாருன்னு எடுத்துக்கிட்டு ரஷ்யா உக்ரைன் வார் அப்படின்னு மட்டும் சிவிலியனு பாம்ஸு அப்படின்ற மாதிரி மட்டுமே எழுத முடியாது ஆன்சர். அப்போது இந்த இடத்துல ஒரு 2-3 வேர்ட்ஸு
அப்புறம் அந்த கரண்ட் அஃபேரில் வந்த ஒரு ஆர்டிக்கிள், அதாவது ஜெனீவா கன்வென்ஷன், இந்த 3 விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சரோட குவாலிட்டி எங்கேயோ போயிடும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஜென்ரலாக இப்போ தர்ம யுத்தா, இதுதான் தர்மா ஆஃப் த வார் அப்படின்ற மாதிரி சும்மா அப்படியே எம்டியாக விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஆன்சரோட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ டாபிக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணணும், அதில் உள்ள கீவேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேரோட லிங்க் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், எப்போவுமே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ரிலேட்டட் எத்திக்ஸ் கொஸ்டின் தான் கொஞ்சம் கரண்ட் அஃபேரோட லிங்க் பண்ணி தான் எழுதணும் ஆன்சரே. சரிங்களா? ஸோ இது நம்ம பண்ணியே ஆகணும். இது நம்ம பண்ணுனா டெஃபினட்டாக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் கிடைக்கும். ஸோ த செகண்ட் தம் ரூல் இஸ் டோன்ட் இக்னோர் எனி டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் திங். again இந்த இக்னோர் எனி டாபிக்ஸ், டோன்ட் இக்னோர் எனி டாபிக்ஸில் இன்னும் நிறைய அலைடு டாபிக்ஸ் சொல்கிறேன். சிலபஸில் இல்லாத சில அலைட் டாபிக்ஸ் இருக்குது. லைக் நான் முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்ன சயின்ஸ் அண்ட் எத்திக்ஸ், இதை யாரும் எத்திக்ஸ் பேப்பரில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஜெண்டர், கேர் எத்திக்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம இக்னோர் பண்ணுற எத்திக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் இருக்குது. ஆனால் அது எதையுமே இக்னோர் பண்ணாமல் எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் ஒரு 100-150 வேர்ட்ஸில் ஒரு செட் ஆஃப் என்ன சொல்ல கண்டென்ட் நம்ம ரெடி பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுக்கிட்டா என்ன கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ த செகண்ட் தம்ப் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் இக்னோர் எனி பார்ட் ஆஃப் த சிலபஸ் அண்ட் ஒர்க் ஆன் தி மைக்ரோ லெவல் ஏரியாஸ் ஆஃப் எத்திக்ஸ் ஆஸ் வெல், ரைட்? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் செகண்ட் தம்ப் ரூல், தட் இஸ் டோன்ட் இக்னோர் எனி ஏரியாஸ் அண்ட் ஒர்க் ஆன் தி மைக்ரோ லெவல் டாபிக்ஸ் ஆஸ் வெல், ரைட்? ஃபைன். தென் த தேர்ட் தம்ப் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கரண்ட் அஃபேரில் இருக்கிற இன்சிடென்ட்ஸை நம்ம நோட் பண்ணி எக்ஸாம்பிளாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி, அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதனோட மீனிங் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இல்லஸ்ட்ரேட் வித் எக்ஸாம்பிள்ஸ், இதுவும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கேட்குற ஒரு டெம்ப்ளேட் கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு கொஸ்டின் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். நிறைய பேர் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு கொஸ்டின் தான் டெஃபினேஷன் எழுதிடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து சும்மா ஜென்ரலாக பப்ளிக் சர்வெண்ட் சோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அதே வகையில் கரண்ட் அஃபேர் பேஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தா கொச்சார், ஐசிஐசிஐ பேங்க், அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு லோன் கொடுக்குறாங்க, வீடியோகான் ஒரு கம்பெனிக்கு. அந்த வீடியோகான் கம்பெனியில் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒன் ஆஃப் தி கன்சர்ன் பார்ட்டியாக இருக்கார். அப்போது அங்கே என்னென்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க பின்னாடி ஷீ காட் இன் டு ட்ரபுள் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ த பாயிண்ட் ஆஸ் இப்போ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். வெறும் ஸ்டாட்டிக்காக ரொம்ப என்ன சொல்ல மொக்கையாக நீங்கள் புக்கில் படிக்கிற மாதிரி சிவில் சர்வெண்ட்டு, பப்ளிக் சர்வெண்ட்டு அப்படின்னு ஜெனரிக்காக எழுதாமல் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நியூஸில் படிக்கிற இன்சிடெண்ட்டை நேம் போட்டே எழுதலாம். சந்தா கொச்சார் ஐசிஐசியில் இந்த மாதிரி லோன் கொடுக்குறது வீடியோகான் கம்பெனி, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பார்ட்டி அவங்க இருந்தார் வீடியோகான் கம்பெனியில். ஸோ அவங்க வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு எழுதும்போது உங்களோட ஆன்சருக்கு ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கும், ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 1 year 1.5 yearக்குள்ள வந்து மேஜர் இன்சிடென்ட்ஸ் எதெல்லாம் நம்ம எத்திக்ஸில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் இல்லைங்களா? ப்ரிலிம்ஸ் படிச்சிருக்கோம், இப்போ மெயின்ஸ் படிக்க போகிறோம். நிறைய கரண்ட் அஃபேர் படிக்கும்போது நமக்கே நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ இது ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பர்சனாலிட்டிஸ், இப்போ பர்சனாலிட்டிஸ்னு எடுத்திங்கன்னா இங்கே 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஹிஸ்டாரிக்கலாக சில பர்சனாலிட்டிஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேரில் இருக்கிற சில பர்சனாலிட்டிஸ் லிஸ்ட் எடுத்து வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி எத்திக்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது உனக்கு பிடித்த லீடர், பிடிக்காத லீடர், அவங்களால இந்த உலகத்துக்கு என்ன நன்மை நடந்தது, என்ன தீமை நடந்தது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட இல்லஸ்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல என்னென்னா நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாக சில விஷயங்களை எடுத்து எழுதலாம். இப்போ நாசிசம், ஹிட்லரு, இல்லை காந்திஜி, அம்பேத்கர், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்காக ஹிஸ்டாரிக்கலாக சில எக்ஸாம்பிள் எப்போவுமே அட்லீஸ்ட் ஒரு 10-15 எடுத்து வச்சுக்கணும். என்ன மாதிரி கொட்டேஷன், என்ன மாதிரியான வேர்டிங்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கரண்ட் அஃபேர் நியூஸில் இருக்கிற பர்சனாலிட்டிஸ் நிறைய எடுத்து வச்சுக்கணும். அதுவும் எஸ்பெஷலி சிவில் சர்வீசஸ் ரிலேட்டடாக, சோஷியல் ஆக்டிவிசம், சோஷியல் ஒர்க் ரிலேட்டடாக. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக இந்த பத்மஸ்ரீ அவார்ட், பத்மபூஷன், பத்ம விபூஷன், அந்த மாதிரி அவார்ட்ஸ், காந்தி பீஸ் ப்ரைஸ், அந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த அவார்டு வின் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களில் ஒரு லிஸ்ட் இருக்கும். அதாவது நான் சொல்லுறதுன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் அஃபேர்ஸு, சோஷியல் சர்வீஸ், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அந்த மாதிரி சோஷியல் ஒர்க் ரிலேட்டட் பர்சனாலிட்டிஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த கொட்டேஷன் இல்லை என்ன இல்லஸ்ட்ரேஷன், ஏதாவது டேர்ம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள்
யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த கிஷோர் குணால்னு ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. அவர் இறந்துட்டார், ஆக்சுவலாக December 24 இறந்துட்டார். அண்ட் வந்து ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து இந்த முஷாஹர் கம்யூனிட்டி அவங்களோட வெல்ஃபேருக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருந்திருக்கு. இது வந்து இப்போ இந்த வருஷம் பத்மஸ்ரீ அவார்ட் லிஸ்ட்லேருந்து நான் எடுத்த ஒரு பர்சனாலிட்டி. அது மாதிரி அசோக் கேம்கா இப்போ தான் ரிட்டையர் ஆயிருக்காரு, ரீசெண்டாக தான் ரிட்டையர் ஆனார். ஸோ ரீசெண்டாக ரிட்டையர் ஆனாருன்றதுனால கொஞ்சம் கரண்ட் அஃபேராகவும் இருக்கும். ப்ளஸ் அசோக் கேம்காவுக்கு ஒரு பெரிய ஜர்னியே இருக்குது, சரிங்களா. ஸோ அவரோட இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது நீங்கள் நிறைய இடத்துல எக்ஸாம்பிளைஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வெண்ட்ஸில் டிஎன் சேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2022 இல்லை 23 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, ரூல்ஸு எஸ்ஓபிஸ் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே சேம் தான், ஆனால் சில ஆஃபீஸர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சில ஆஃபீஸர்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல என்னென்னா, நீங்கள் டிஎன் சேஷனை ஒரு எக்ஸாம்பிளாக எழுதலாம். அதாவது டிஎன் சேஷன் வந்து எலெக்ஷன் கமிஷனராக இருந்திருக்காரு. டிஎன் சேஷனுக்கு முன்னாடி நிறைய எலெக்ஷன் கமிஷனர் இருந்திருக்காங்க, பின்னாடி நிறைய எலெக்ஷன் கமிஷனர் வந்திருக்காங்க. பட் அதே ஆஃபீஸ், அதே ரூல்ஸ், அதே எஸ்ஓபிஸ், அதே சிஸ்டம் தான். ஆனால் டிஎன் சேஷன் பண்ணின அளவுக்கு ஒரு மேஜர் சேஞ்ச் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்ன்றது மற்றவங்க பண்ணலை. அப்போது இங்கே வந்து சிஸ்டம் அதே தான், ரூல்ஸ் அதே தான், எஸ்ஓபிஸ் அதே தான், ஆனால் அந்த பர்சன் வந்து அந்த போஸ்ட்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஆஃபீஸரோட ரோல், அந்த ஆஃபீஸரோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது நாட் ஜஸ்ட் ரூல்ஸ் மட்டும் கிடையாது, அந்த ஆஃபீஸரோட மைண்ட் செட், அந்த ஆஃபீஸரோட தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறதுமே இதில் இருக்குது அப்படிங்கிறதான் ஆன்சர். இது வந்து பழைய யூபிஎஸ்சியில் கேட்ட ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் தான். ஸோ ஒரு கொஸ்டினுக்கும், அதுவும் சின்ஸ் இது எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் அப்படின்றதுனால ஆஸ் மச் அஸ் பாசிபிள் சிவில் சர்வெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் அஃபேரில் ஹாட்டாக நியூஸில் வர்ற சிவில் சர்வெண்ட்ஸ், ஸ்மிதா சபர்வால் அவங்க அடிக்கடி நியூஸில் வர்றாங்க, அவங்களும் ஷீ இஸ் நோட்டட் ஃபார் மெனி அச்சீவ்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த கர்நாடகாவில் ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஐ திங்க் ஒரு ரூபாஸ்ரீ ஒரு ஐபிஎஸ் வர்சஸ் ஐஏஎஸ் ட்விட்டர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் செக்ரட்டரி ஒரு நோட்டீஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நெகட்டிவாகவும் சில எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேரில் இருக்கிறத நீங்கள் பயப்படாமல் பேர் போட்டே எக்ஸாம்பிளில் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. சில பேருக்கு அந்த பயம் இருக்கும், பேர் போடலாமா, பேர் போட்டால் தப்பாகிடாதா. இது வந்து எஸ்டாப்ளிஷ்டு நியூஸு, வெளியில் வந்த நியூஸு, எல்லோரும் பேசின நியூஸு, எல்லோரும் என்ன சொல்லுது அக்செப்ட் பண்ணின நியூஸ். ஆமாம் இப்படி தான் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்ட ஒரு நியூஸ் தான். அதனால் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பேர் போடுறதுக்கு ஒன்றும் பயப்பட வேணாம், தயங்க வேணாம். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, சரிங்களா. அதே மாதிரி ஐரா ஷிங்கல் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணி அந்த ஸ்டேஜை வந்தாங்க அப்படின்றது ஒரு மோட்டிவேஷனலாக, இன்ஸ்பிரேஷனலாக நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா சில நேரம் ஒரு மோட்டிவேஷனல், இன்ஸ்பிரேஷனல் கோட்டுமே எத்திக்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ நான் சொன்ன இந்த பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு 3-4 பேர் நான் சொன்னேன், இவங்கெல்லாம் கரண்ட் அஃபேரில் வந்த பர்சனாலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ ஒன்று வந்து பர்சனாலிட்டிஸ் வந்து எப்படி கரண்ட் அஃபேரோட லிங்க் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒன்று. இன்னொன்று வந்து இன்சிடென்ட்ஸ். நீங்கள் கரண்ட் அஃபேரே 2ஆக பிரிச்சுங்க, இன்சிடென்ட்ஸ் தனியாக, பர்சனாலிட்டிஸ் தனியாக, சரிங்களா. ஸோ the 4th thumb rule என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்ட் யூசேஜ் ஆஃப் கோட்ஸ். இப்போ அந்த கோட்ஸ்னால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எகெயின் ஒரு லிஸ்ட் ஆஃப் கோட்ஸ் மனப்பாடம் பண்ணுறாங்க. மனப்பாடம் பண்ணுறது தப்பு ரைட்டுன்னு சொல்ல, வெறுமன மனப்பாடம் பண்ணாதீங்க. அந்த ஃபிலாசபர், அந்த திங்கர் என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு கொஞ்சம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வெண்ட்ஸ் வந்து, ஆஃபீஸர்ஸ் வந்து பிளைண்டாக அவங்க மாஸ்டர்ஸ், பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் சொல்கிறத அப்படியே ஒபே பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெட்டஃபாரிக்கலாக ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. ஹனா அரெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பெனாலிட்டி ஆஃப் ஈவில். அவங்க வந்து அந்த நேசிசம் கான்டெக்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாஸ் கில்லிங்ஸ் எதனால் நடந்துச்சுன்னா, அங்கே இருந்த அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து பிளைண்டாக ஹிட்லர் சொன்னதை ஒபே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து பெனாலிட்டி ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மெட்டஃபாரிக்கல் ஃப்ரேசஸ் இல்லை கோட்ஸ் நீங்கள் அந்த கான்டெக்ஸ்டோட கரெக்டாக புரிஞ்சு எடுத்து அது மாதிரி இங்கே எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணால் தான் அது ஃபிட் ஆகும். சும்மா நமக்கு கோட்டு தெரியும், காந்தி கோட்டு தெரியும், அம்பேத்கர் கோட்டு தெரியும்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்ட இடத்துலலாம் அந்த கோட்டும் போடக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி மெட்டஃபாரிக்கல் ஃப்ரேஸும் எடுத்து வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் 4th thumb rule. என்னென்னா, கோட்ஸ் அண்ட் metaphorical phrases by thinkers and philosophers and their usage at the right place, right.
Then the fifth thumb rule, the last but not the least and the most important thumb rule என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா PVQ, அதாவது லாஸ்ட் 12 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கொஸ்டின் ஆன்சராகவே நம்ம ஸ்கூலில் புக் பேக் கொஸ்டின் படிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி வெறும் கொஸ்டின் ஆன்சராகவே படிச்சிருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கொஸ்டின் ஆன்சர் அந்த லாஸ்ட் 12 இயர்ஸ் இன்க்ளூடிங் கேஸ் ஸ்டடீஸ். கேஸ் ஸ்டடீஸ்லாம் ஒரு சில கேஸ் ஸ்டடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது சின்ன வேரியேஷன்ஸோட, சரிங்களா. அதனால் இந்த லாஸ்ட் 12 இயர்ஸ் பிவிக்யூ மட்டுமே கரெக்டாக நீங்கள் கொஸ்டின் ஆன்சராகவே ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணி படிச்சுட்டு போனாலே நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். எத்திக்ஸில் நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த பிவிக்யூவை படிக்கிறது அப்படிங்கிறது த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஆல் தீஸ் தம் ரூல்ஸ். 5 சொன்னால் இல்லைங்களா, அந்த 5லையுமே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா பிவிக்யூ கொஸ்டின் ஆன்சராகவே படிக்கிறோம். இது வந்து ரொம்ப 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 மஸ்ட். நீங்கள் எழுதி பாருங்கள், பார்க்கல, டைம் இல்லை, டைம் இருக்காதான், அட்லீஸ்ட் படிச்சுட்டு போயிடுங்க. படிச்சுட்டு புரிஞ்சுட்டு அதை ஒரு நோட்ஸ் ஹிண்ட் எடுத்துகிட்டு போயிடுங்க, அது போதும், சரிங்களா. ஸோ இந்த 5 தம் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எத்திக்ஸில் 145 அசால்ட்டாக கிராஸ் பண்ண முடியும். நான் ஜஸ்ட் அப்படியே சம்மரைஸ் பண்ணிடுறேன். த 5 தம் ரூல்ஸ் என்னென்னா, த ஃபர்ஸ்ட் தம் ரூல் என்னன்னா டெவலப் எத்திக்கல் கம்பீட்டன்சி, ரைட். அண்ட் த செகண்ட் தம் ரூல் என்னன்னாக்கா, ஈவன் ஸ்மால் மைனர் டாபிக்ஸாக இருந்தாலும் சிலபஸில் இருக்கிறத இக்னோர் பண்ணாதீங்க. அண்ட் மைக்ரோ லெவல் டாபிக்ஸுக்கும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போங்க. இது வந்து செகண்ட் தம் ரூல், சரிங்களா. தென் த தேர்ட் தம் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து லிஸ்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் எதுக்கு யூஸ் பண்ணணுன்ட்டு அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 1.5 இயரில் இருந்து எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் தேர்ட் தம் ரூல். தென் த ஃபோர்த் தம் ரூல் என்னன்னாக்கா, correct usage of the metaphorical phrases and the quotes. Then the fifth thumb rule and the most important thumb rule is PVQ. Last 12 years PVQ, previous year question, வெறும் கொஸ்டின் ஆன்சராக நம்ம ஸ்கூலில் 10th 12th புக் பேக் கொஸ்டின் படித்தோம்ல, அதே ஸ்டைலில் கம்ப்ளீட்டாக இன்க்ளூடிங் கேஸ் ஸ்டடி படிச்சுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். இந்த 5 தம் ரூல் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் டெஃபினட்டாக என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும், நீங்கள் வந்து 145 அசால்ட்டாக தாண்டலாம். ஸோ ஃபாலோ திஸ் 5 தம் ரூல்ஸ். அண்ட் இந்த 5 தம் ரூலுமே நம்ம டெஸ்ட் பேட்சில் இன்டெகிரேட் பண்ணி தான் கொடுப்போம். நம்ம டெஸ்ட் பேட்சில் வேல்யூ அடிஷன் கிளாஸஸ், ஃபிலாசபர்ஸ் திங்கர்ஸ் வேல்யூ அடிஷன் கிளாஸஸ்மே ஆன்லைனில் ஆக்சஸ் கொடுக்குறோம், சரிங்களா. ஸோ டெஃபினட்டாக 145க்கு மேலே எடுக்கிறது அப்படிங்கிறது பாசிபிள் தான் எத்திக்ஸில். நீங்கள் 145லாம் எத்திக்ஸில் எடுத்துட்டிங்கனாக்கா கண்ணை மூடிட்டு ரேங்க் ஏறிடும், ப்ரொவைடட் நீங்கள் மற்றதுலேயே ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் எடுத்திங்கன்னா, சரிங்களா. தட்ஸ் இட், ரைட். விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.